அம்மா ஆசை அப்போ உங்களுக்கு உண்டு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 83. ஓம் முக்குணம் கடந்த முதலே போற்றிவோம். பிரம்மம் என்ற பொருள் 2 நிலையில் உள்ளது. நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம். ஒரு குணம், ஒரு அடையாளம், ஒரு வடிவம் என எதுவும் இல்லாமல், அதாவது குணம், குறி, உருவமில்லாமல் தனித்து பேராற்றலோடும் பேரறிவோடும் தொழில்படுவது நிர்குண பிரம்மம். அந்த நிர்குண பிரம்மம் உயிர்களுக்கு அருள்பாலிக்க வேண்டி பல்வேறு தோற்றங்களில் இறங்கி தொழில்படுவது சகுண பிரம்மம் எனப்படும். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் என்ற வடிவங்கள் சகுண பிரம்மம் எனப்படும். ராஜராஜேஸ்வரி, லலிதா, சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி என்ற வடிவங்களும் சகுண பிரம்மம் எனப்படும். ஆதிபராசக்தி என்பது நிர்குண பிரம்மம். மற்ற எல்லா தெய்வ வடிவங்களும் சகுணக் கடவுளர் ஆவர். இயற்கை முக்குணங்களை கொண்டது. அவை சத்துவம், ராஜசம், தாமசம். பிரம்மா சத்துவ குணம் கொண்ட தெய்வம். விஷ்ணு ராஜச குணம் கொண்ட தெய்வம். ருத்ரன் தாமச குணம் கொண்ட தெய்வம். பரம்பொருளான ஆதிபராசக்தியோ குணங்களை கடந்தவள் ஆதலின் நிர்குண பிரம்மம் எனப்படுவாள். மேற்கண்ட முக்குணங்கள் அகங்காரம் என்ற தத்துவத்துடன் தொடர்பு கொண்டு பஞ்சபூதங்கள், ஐம்பொறிகள், பிராணன் முதலியவற்றை படைத்து இந்த உலகிற்கும் உலகில் வாழும் உயிர்கட்கும் காரணமாயின. அன்னை ஆதிபராசக்தி முக்குணங்கள் தோன்றுவதற்கு முன்னுள்ள மூல பிரகிருதிக்கும் காரணமானவள். ஆதலின் முக்குணங்களை கடந்தவள், முதற்பொருளாய் இருப்பவள். குணங்கள் ஒன்றோடு ஒன்று வேறுபடும் விதத்தை பிரித்து காட்டுபவை. பிரிவுக்கு உட்படாதவளும் பிரிவு ஏற்படும் நிலைக்கு முற்பட்டவளும் ஆனவள் ஆதிபராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.